உங்ககிட்ட ஒரு லெட்டர் வச்சிருக்கேன் பாருங்களேன், அதை எடுத்து படிங்களா. இந்த காலத்துல லெட்டர்லாம் எழுதுறா? எல்லாம் வாட்ஸ்அப்பும் மெயிலும் போயிட்டீங்கல்ல. படிங்கம்மா. அன்புள்ள அப்பா அம்மாவுக்கு உங்கள் அன்பு மகள் இல்ல அன்புக்கு ஏங்கும் மகள் எழுதுவது. 2 பேரும் ஏன் என் கூட பேச மாட்டேங்கிறீங்க? என் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ண மாட்டேங்கிறீங்க? என்னை விட உங்கள் 2 பேருக்கும் ஃபோன் தான் முக்கியமாக போச்சு இல்லை? நான் தாத்தா பாட்டி வீட்டுக்கே போகிறேன். ஏன்னா ஃபோனை பற்றி அவங்களுக்கு ஒன்றும் தெரியாதுல்ல. எனக்கு நிறைய பொம்மைங்க வாங்கி கொடுத்துருக்கீங்க, ஆனால் எதுவும் என் கூட பேச மாட்டேங்குது இல்லை. என் கூட விளையாடவும் யாரும் இல்லை. தனியாக இருந்து பைத்தியமே பிடிக்குது. ஒரு வேளை ஃபோனாக இருந்திருந்தா நான் உங்கள் கூடவே இருந்திருப்பேன்ல. ஒரு 2வது படிக்கிற குழந்தை அந்த லெட்டர் சொல்ல நான் எழுதினேன். அந்த லெட்டர் எழுதுக்குள்ளேயே எனக்கு கஷ்டமாயிடுச்சு. அந்த லெட்டர் அவங்க அம்மாவுக்கு வாட்ஸ்அப் பண்ண சொல்லிச்சு. அப்போதான் அந்த லெட்டரே பார்ப்பாங்க. இப்போ சொல்லுங்க, பெற்றவங்க மேலே தப்பு இருக்கா இல்லை பசங்க மேலே தப்பு இருக்கா? நீ கேட்கறதுக்கு என்கிட்ட உண்மையாகவே பதில் இல்லைப்பா. ஒரு குழந்தைக்கு பெற்றவங்க தான் வழிகாட்டுதலாக இருக்கணும். அவங்களே இப்படி இருக்காங்களே, இவங்களே இப்படி இருந்தால் அடுத்த ஜென்ரேஷன் எப்படி இருக்குன்னு யோசிச்சு பாரு. இதெல்லாம் இப்போ மாறதான் தெரியல.